இன்னைக்கு பிக் பாஸோட ப்ரோமோவ பத்தி பாத்துரலாம். அது லைவ்லயும் வந்துருச்சு. ஸோ ஃபுல் அ அ இதையும் பாத்துட்டேன் நானு. ஸோ இன்னைக்கு இப்போ பிரச்சனையே வந்து மொட்டை கடிதாசி எல்லாரும் கம்ப்ளைண்ட் பாக்ஸ் மாரி எழுதுறாங்க. ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸும் டீச்சர்ஸ பத்தி. அதுல மோஸ்ட்லி பார்வதி அட்ரஸ் பண்ணி தான் வந்திருக்கு. அதுல ஒரு லெட்டர்ல வந்துட்டு பார்வதி பத்தி வந்து ஒருத்தர் எழுதியிருக்காங்க. அதாவது நீங்க வந்து அ டி ம ம வார்டனா இருக்கும்போது எஃப்ஜேக்கு ஏதோ கையில அடிபட்டிருக்கு. ஆனா அது வேற ரீசன்னால அவரோட கையை காயப்படுத்தி, அதுக்கப்புறம் நீங்க வந்து தர்மலிங்கம் சாரை தன் வசம் உங்கள் வசம், அவர்கள் வசம் படுத்தி நீங்க வந்து சாதிச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாரி ஒரு வார்த்தை வந்திருக்கு. அத வச்சு பார்வதி பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இது டாஸ்க்கா பார்த்திருந்திருக்கலாம். பார்வதி. இது பெர்சனல் அட்டாக் மாதிரி எனக்கு தெரியல. ஆனா இவங்க இத எப்படி கொண்டு போயிருந்திருக்கலாம் பார்வதினா, ஸ்டூடண்ட்ஸ் வந்து 100 இது டாஸ்க்லயே கொண்டு போயிருக்கலாம் பார்வதி. பெர்சனலா இத எடுத்துக்காம, ஸ்டூடண்ட் வந்து இந்த மாரி இந்த மொட்டை கடிதாசியெல்லாம் எழுதுறது வந்துட்டு ரொம்ப தவறான செயல். அதே மாரி ஒரு ஒரு 2 ஸ்டாஃப்ஸுக்கும் நடுவுல முடிச்சு போட்டு பேசுறது வந்து தவறான செயல். அவங்களுக்கு சிவியர் பனிஷ்மென்ட் கொடுக்கப்படும் இன்கேஸ் தெரிஞ்சதுன்னா, அப்படி கொண்டு போயிருந்திருக்கலாம். ஆனா அவங்க அத ரொம்ப பெர்சனலா எடுத்து, பயங்கரமா அத வந்து பில்டப் பண்ணிட்டே போயிட்டுருக்காங்க. ஈவன் அமித்தும் அது கம்ஃபர்டபுளாவே இல்ல. ஆனா அவரும் அந்த ஸ்டோரியில இது இருந்தாலும் அவர் வந்து இது வந்து அவருக்கு தெரியுது. இது வந்து டாஸ்க்கா பண்ணின ஒரு செயலுக்கு சும்மா கிட்ஸ் அந்த குழந்தைங்களா ஆக்ட் பண்றவங்களும் மொட்டை கடிதாசி எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இத வந்து அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போய் இப்ப அந்த அந்த பஞ்சாயத்து தான் போயிட்டுருக்கு. பிரஜ்யனும் சொல்றாங்க, கனி சொல்றாங்க. அ இல்ல இது டாஸ்க்னால வந்தது. ஈவன் அமித்தே கூட சொல்றாரு. இது டாஸ்க் இது எனக்கு சிரிக்க தான் தோணுது. இத அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க அது பயங்கரமா இது கேரக்டர் அசாசினேஷன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா பார்வதி அஃபண்ட் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா இது வந்து அதான் சொல்றேன்ல, இத வேற விதமா டாஸ்க் மூலியமாவே கொண்டு போயிருக்கலாம். வசந்தி டீச்சர் மூலியமாவே. அவங்க கேரக்டர விட்டு வெளில வந்து அது பார்வதி அண்ட் அமித்த அட்டாக் பண்ண மாரி அவங்க நெனச்சுட்டாங்களோ அப்படிங்கிறது தெரியல. வீக்கெண்ட் வந்தா தான் தெரியும் இந்த லெட்டர் யார் எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஈவன் திவ்யா கூட வந்து சொன்னாங்க. இத வந்து ஒரு ஃபன்னுக்கோசரம் தான் பண்ணினது அப்படின்ட்டு. ஒருவேளை திவ்யா அண்ட் விக்ரம் சேர்ந்து எழுதினாங்களா? ஒருவேளை யார் எழுதியிருந்தாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் இன்னைக்கு போயிட்டுருக்கு ஃபுல்லாவே. இத தவிர இவங்களோட அ விஷயம் யாரு? வியன்னா அவங்களும் பயங்கரமா டேண்ட்ரம் த்ரோ பண்ணி அவங்களுக்கு பனிஷ்மென்ட்டா கிளவுன் மாதிரியெல்லாம் போட்டுவுட்டு, அவங்க வந்து உடனே நான் கிளவுன் மாதிரினா வரமாட்டேன்னு பெட்டுக்கடியில பதுங்கி, அவங்க ஒரு ஒரு மாரி அட்ராசிட்டி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஃபுல் ப்ரோமோவும் அதுதான். எபிசோட்லயும் அதுதான் இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.